அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார்? ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, லெனின். இரண்டாவது வினா. எம்டன் கப்பல் எந்த நகர் மீது குண்டுகளை வீசியது? எம்டன் கப்பல் எந்த நகர் மீது குண்டுகளை வீசியது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சென்னை. குண்டு வீசியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செண்பகராமன். மூன்றாவது வினா. தென்னாப்பிரிக்காவின் இன ஒதுக்கல் கொள்கையின் மூளையாக செயல்பட்டவர் யார்? தென்னாப்பிரிக்காவின் இன ஒதுக்கல் கொள்கையின் மூளையாக செயல்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ஸ்மெட். நாலாவது வினா. சர்வதேச சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சர்வதேச சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, உட்ரோ வில்சன். ஐந்தாவது வினா. பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, தி ஹேக். பன்னாட்டு நீதிமன்றம் தி ஹேக். அடுத்த வினா. ஸ்டான்லி கிரேடை தாக்குவதற்கு ஹிட்லர் தீட்டிய திட்டத்தின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, ஃபால் ப்ளூ. அடுத்த வினா. மின்னல் வேக தாக்குதல் என்பது எந்த நாட்டின் போர் தந்திரமாகும்? மின்னல் வேக தாக்குதல் என்பது எந்த நாட்டின் போர் தந்திரமாகும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜெர்மனி. எட்டாவது வினா. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி, 1919. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை 1919. ஒன்பதாவது வினா. வம்போவா இராணுவ கழகத்தின் முதல் இயக்குனர் யார்? வம்போவா இராணுவ கழகத்தின் முதல் இயக்குனர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ஷியாங் கை ஷேக். பத்தாவது வினா. அரேபிய கூட்டமைப்பு எவ்விடத்தில் ஏற்படுத்தப்பட்டது? அரேபிய கூட்டமைப்பு எவ்விடத்தில் ஏற்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கெய்ரோ. அரேபிய கூட்டமைப்பு கெய்ரோ என்ற இடத்தில் ஏற்படுத்தப்பட்டது. 11வது வினா. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, டாக்டர் சன் யாட்சன். அடுத்த வினா. அணிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கே எப்பொழுது நடைபெற்றது? ஒரு முக்கியமான வினா. அணிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு மற்றும் எப்பொழுது நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1961, பெல்கிரேட். 13வது வினா. பனிப்போர் காலம் முடிவுக்கு வந்தது என்று? பனிப்போர் காலம் முடிவுக்கு வந்தது என்று? சரியான விடை ஆப்ஷன் பி, டிசம்பர் 1991. அடுத்த வினா. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, எம்.ஜி. ரானடே. விதவை மறுமண சங்கம் எம்.ஜி. ரானடே. 15வது வினா. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பாபா ராம்சிங். நாம்தாரி இயக்கம் பாபா ராம்சிங். இப்போ பாருங்க. பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1828. யார் உருவாக்குனதுன்னா ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். ஆண்டு 1828. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1875.
ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. ஆண்டு பாருங்க 1875. சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி. 4வது வினா, ராமகிருஷ்ண இயக்கம் சுவாமி விவேகானந்தர். ஆண்டு முக்கியம் 1897. ராமகிருஷ்ண இயக்கம் சுவாமி விவேகானந்தர். ஆண்டு 1897. 5வது வினா, பிரார்த்தன சமாஜம் ஆத்மராம் பாண்டரங். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1867. 6வது வினா, பிரம்மஞான சபை கர்னல் ஆல்காட் மற்றும் பிளாவட்ஸ்கி. பிரம்மஞான சபை கர்னல் ஆல்காட் மற்றும் பிளாவட்ஸ்கி. இதோட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1875. அடுத்தது, சுயராஜ்ய கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா சியாதாஸ் மற்றும் மோதிலால் நேரு. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1923. சுயராஜ்ய கட்சி 1923. 2 பேர் சியாதாஸ் மற்றும் மோதிலால் நேரு. 8வது வினா, இந்திய ஊழியர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலே. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1905. 9வது வினா, இந்திய தேசிய படை நேதாஜி. இந்திய தேசிய படை நேதாஜி. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நேதாஜி எந்த ஆண்டு உருவாக்கியிருப்பாருன்னா 1939. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 1939. 11வது வினா, முஸ்லீம் லீக் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவாப் சலிமுல்லா கான். முஸ்லீம் லீக் நவாப் சலிமுல்லா கான். 12வது வினா, கிலாஃபத் இயக்கம் முகமது அலியும் சௌகத் அலியும். கிலாஃபத் இயக்கம் முகமது அலியும் சௌகத் அலியும். அடுத்தது, தியோபந்த் பள்ளியை நிறுவியவர் யார்? தியோபந்த் பள்ளியை நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, 2 பேரும். முகமது குவாசிம் நானோதேவி மற்றும் ரஷீத் அகமது கங்கோத்ரி. 17வது வினா, வைகுண்டரின் கருத்துக்கள் திரட்டப்பட்டுள்ள நூலின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, அகில திரட்டு. 18வது வினா, நிரங்கரி அதாவது உருவமற்ற இறைவனை வழிபடல் இயக்கத்தின் நிறுவனர் யார்? நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பாபா தயல்தாஸ். நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் பாபா தயல்தாஸ். நிரங்கரினா உருவமற்ற இறைவனை வழிபடல் தான் நிரங்கரி. 19வது வினா, இந்தியாவின் தென்கோடி முனை எது? இந்தியாவின் தென்கோடி முனை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்திரா முனை. இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை. 20வது வினா, பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? சரியான விடை ஆப்ஷன் பி, கோசி ஆறு. 21வது வினா, இந்தியாவின் உயர்ந்த சிகரம் எது? இந்தியாவின் உயர்ந்த சிகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, காட்வின் ஆஸ்டின். இதோட உயரம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 8611 மீட்டர். 22வது வினா, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஆனைமுடி. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 2695 மீட்டர். இதே தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் கேட்டாங்கன்னா தொட்டபெட்டா. அதோட உயரம் பார்த்தீங்கன்னா 2637 மீட்டர். இது ரெண்டும் முக்கியமானது பார்த்துங்க. 23வது வினா, லட்சத்தீவு கூட்டங்களை மினிக்காய் தீவிலிருந்து பிரிக்கும் கால்வாய் எது? ஒரு முக்கியமான வினா. லட்சத்தீவு கூட்டங்களை மினிக்காய் தீவிலிருந்து பிரிக்கும் கால்வாய் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 9 டிகிரி கால்வாய். இந்த 10 டிகிரி கால்வாய் அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கும். 24வது வினா, இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லை பகுதிகளுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு? ஒரு முக்கியமான வினா. கிழக்கு மேற்கு பரவல் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2933 கிலோமீட்டர். 25வது வினா, உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாமீர் முடிச்சி. உலகின் கூரை பாமீர் முடிச்சி. 26வது வினா, இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது? சரியான விடை ஆப்ஷன் பி, சிலிக்கா ஏரி. இது ஒரு காயல் ஏரி. அப்ப இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி அல்லது மிகப்பெரிய ஏரி கேட்டாலும் சிலிக்கா ஏரி. 27வது வினா, தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி எது? தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி எது? சரியான விடை ஆப்ஷன் சி, கோதாவரி.
எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1465 கிலோமீட்டர். 28வது வினா, இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது? இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி ராஜஸ்தான். 29வது வினா, சேஷாசலம் உயிர்க்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஒரு முக்கியமான வினா. சேஷாசலம் உயிர்க்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம். 30வது வினா, புலிகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? புலிகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி 1973. 31வது வினா, இந்தியாவின் மிக உயரமான புவியீர்ப்பு அணை எது? இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பக்ரானங்கல் அணை. இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை வந்து பக்ரானங்கல் அணை. 32வது வினா, உலகிலேயே மிக நீளமான அணை எது? உலகிலேயே மிக நீளமான அணை எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஹிராகுட் அணை. உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட் அணை. 33வது வினா, இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் எது? இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம். 34வது வினா, இந்தியாவின் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சணல். 35வது வினா, பழங்கள் எந்த பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிராகும்? பழங்கள் எந்த பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிராகும்? சரியான விடை ஆப்ஷன் பி சையத் பருவம். 36வது வினா, தோட்டக்கலை பயிர் வளர்ப்பின் சிறப்பு பெயர் என்ன? தோட்டக்கலை பயிர் வளர்ப்பின் சிறப்பு பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி பொன் புரட்சி. 37வது வினா, புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஒரு முக்கியமான வினா. புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட். 38வது வினா, இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் அமைந்துள்ள இடம் எது? இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ டார்ஜிலிங். ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி 1897. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் வந்து டார்ஜிலிங். ஆண்டு வந்து கிபி 1897. 39வது வினா, தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் உள்ள இடம் எது? தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் உள்ள இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கொல்கத்தா. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் உள்ள இடம் வந்து கொல்கத்தா. 40வது வினா, இந்தியாவில் தங்க நாற்கரச்சாலையின் நீளம் என்ன? இந்தியாவில் தங்க நாற்கரச்சாலையின் நீளம் என்ன? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5846 கிலோமீட்டர். இந்தியாவில் தங்க நாற்கரச்சாலை நீளம் வந்து 5846 கிலோமீட்டர். 41வது வினா, தேசிய தொலைநுறு மையம் அமைந்துள்ள இடம் எது? தேசிய தொலைநுறு மையம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி ஹைதராபாத். 42வது வினா, பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது எது? பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி கொங்கன் ரயில்வே. 43வது வினா, சர்தார் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் எங்கு உள்ளது? ஒரு முக்கியமான வினா. சர்தார் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் எங்கு உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி அகமதாபாத். 44வது வினா, கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு உள்ளது? இதுவும் ஒரு முக்கியமான வினா. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி கொல்கத்தா. 45வது வினா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது?
இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஒரு முறை. 46வது வினா, எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலையை அறிவிக்க முடியும்? எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலையை அறிவிக்க முடியும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பிரிவு 360. 47வது வினா, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எது? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நவம்பர் 26, 1949. 48வது வினா, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 49வது வினா, சர்க்காரிய குழுவை நியமித்த பிரதமர் யார்? சர்க்காரிய குழுவை நியமித்த பிரதமர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்திரா காந்தி. சர்க்காரிய குழு நியமித்த பிரதமர் இந்திரா காந்தி. கடைசி வினா, இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி யார்? இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அட்டார்னி ஜெனரல். இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி அட்டார்னி ஜெனரல். நண்பர்களே, நீ நம்ம 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வுகளில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.